ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியிலிருந்து தற்போது வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏஎல்பின்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் லோகோ பைலட்லேருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஓவரால் இந்தியாவாக 16 மண்டலங்கள் வைஸாக 9900 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் ஒவ்வொரு மண்டலத்திலும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம், ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி, அடுத்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வீடியோ சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான வேலைவாய்ப்பு இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு தற்போது ரிலீஸ் ஆகி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஏப்ரல் 10, 2025 ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் மே 9, 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அஃபிஷியல் லிங்க் வெளியே வந்ததும் உடனே அப்ளை பண்ணுற வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் உடனே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏஎல்பி வேக்கன்சியில் நமக்கு ஓவரால் இந்தியாவாக ஒவ்வொரு மண்டலத்தில் வயசும் வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. நம்ம சவுத்தர்ன் ரீஜனில் வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் 18 வயசு, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரி உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 19,900 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மார்ச் 19, 2025 அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிடுச்சு. இதில் நமக்கு 16 ஜோன் சொல்லியிருக்காங்க. இந்த 16 ரயில்வே ஜோன்லும் பார்த்திங்கன்னா வேக்கன்சி தனியாகவே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். அப்போ தான் நமக்கு அந்த ஒவ்வொரு ரீஜன்லும் இருக்க ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு டீட்டெயில்டாக தெரியும். இப்போது நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரயில்வேல 376 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல 700 வேக்கன்சி, ஈஸ்ட் காஸ்ட் ரயில்வேல 1461 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதிகப்படியான வேக்கன்சி நமக்கு இங்கே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் ரயில்வேல 768 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. நார்த் சென்ட்ரல் ரயில்வேல 508 வேக்கன்சி, நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேல 100 வேக்கன்சி, அடுத்து நார்த்தன் ரயில்வேல 521 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேல 679 வேக்கன்சி, சவுத் சென்ட்ரல் ரயில்வேல 989 வேக்கன்சி, சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல 568 வேக்கன்சி, சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேல பார்த்திங்கன்னா 796 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து சவுத்தர்ன் ரயில்வேல 510 வேக்கன்சி இருக்குது. வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல 759 வேக்கன்சி இருக்குது. வெஸ்டர்ன் ரயில்வேல 885 வேக்கன்சி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ரயில்வே கொல்கத்தாவில் 225 வேக்கன்சி நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்த வேக்கன்சி 9970 வேக்கன்சி இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரீஜன் வைஸாக என்னென்ன ஸ்டேட்டெலாம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரீஜனை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். நமக்கு அப்ளிகேஷன் லிங்க் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஏப்ரல் 10, 2025 அன்றைக்கி நமக்கு ஓப்பன் ஆகும். அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ஜோனல் வைஸாக என்னென்ன ஸ்டேட்டெல்லாம் இடம்பெற்றிருக்கு, அந்த ஸ்டேட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு, அப்ளிகேஷன் ஃபீஸு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு டீட்டெயில்டாக அப்போ கொடுப்பாங்க. அப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.